ஏடிஎம்மில் கிழிஞ்ச நோட்டுகள் வந்திருந்தால் அதை எப்படி நாம் மாற்றலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏடிஎம்மில் சமீபமாக நான் பணம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அந்த சமயத்தில் பணம் எடுக்கும்போது ஒரு ரூ. 500 நோட்டு மட்டும் அந்த கார்னரில் வந்து கிழிஞ்சிருந்தது. ஸோ அந்த நோட்டை வந்து நான் எப்படி மாற்றினேன்னு சொல்லி பார்க்கலாம். ஏடிஎம்மில் கிழிஞ்ச நோட்டு உங்களுக்கும் வந்துருச்சுன்னா நீங்களும் இந்த முறையை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து மாற்றிடலாம். நீங்கள் எந்த ஏடிஎம்மில் வந்து பணம் எடுத்தீங்களோ அந்த ஏடிஎம்மில் கூட வந்து அதாவது அந்த ஏடிஎம் உள்ள பேங்க்லேயே நீங்கள் மாற்றலாம். அப்படி இல்லைன்னா ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த பேங்க்லேயும் வந்து மாற்றலாம். இது வந்து ஆர்பிஐ வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ஆல்ரெடி. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம கிழிஞ்ச நோட்டாக இருந்தால் அதை பேங்க்கில் வந்து போய் மாற்ற முடியாது. ஆர்பிஐ ஹெட் ஆஃபீஸில் தான் போய் மாற்ற முடியும். ஸோ சென்னையில் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து அதை மாற்ற முடியுங்கிற மாதிரி ஒரு நிலைமை இருந்தது. இப்போலாம் அப்படி இல்லை. ஒரு கிழிஞ்ச நோட்டு இருந்தாலே அது பேங்க்கில் போய் வந்து மாற்றிக்கலாம். ஒரு முகாம் மாதிரி போடுவாங்க. ஸோ அந்த சமயத்தில் போய் மாற்றிக்கலாம். இல்லைனா வந்து நார்மல் டைமில் கூட நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். உங்களுக்கு உடனடியாக வந்து மாற்றணும்னா நீங்கள் எந்த ஏடிஎம்மில் பணம் எடுத்தீங்களோ அந்த ஏடிஎம்மில் போய் மாற்றிக்கலாம். ஸோ நான் எப்படி மாற்றினேன்னு சொல்லி உங்கள்கிட்ட நான் இப்போ வந்து அதை சொல்கிறேன். ஸோ ரூ. 500 வந்து இந்த மாதிரி கிழிஞ்ச நோட்டு வந்துட்டு உங்கள் பேங்க் ஏடிஎம்மில் தான் வந்து எடுத்தேன். எனக்கு இதை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நான் கேட்டேன். உடனடியாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டினாங்க. ஃபஸ்ட்டு அந்த நோட்டை ஒட்டி என்கிட்ட வந்து கொடுத்தாங்க. கொடுத்து நீங்கள் டோக்கன் எடுத்துகிட்டு வாங்கன்னாங்க. டோக்கன் எடுத்து நானும் வந்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து ஸோ உங்களுக்கு இந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கான்னு கேட்டாங்க. அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நாங்கள் அக்கௌண்ட் மூலமாக வந்து அனுப்புகிறோம் அப்படின்னாங்க. எனக்கு அக்கௌண்ட்லாம் வந்து கிடையாது அப்படின்னு நான் சொன்னேன் அவங்ககிட்ட. ஸோ அக்கௌண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல. ஸோ நான் உங்களுக்கு வந்து கையில் வந்து கேஷாக வந்து கொடுத்துட்றேன் அப்படின்ட்டாங்க. அதேமாதிரி எனக்கும் வந்து அந்த கிழிஞ்ச நோட்டை வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கிழிஞ்ச நோட்டு வந்தால் நீங்கள் தாராளமாக வந்து மாற்றிக்கலாம். அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதை கடையில் தான் வந்து மாற்றணும் அப்படிங்கிற ஒரு இதே நீங்கள் ஒரு உரி பண்ணிக்க வேணாம். நீங்கள் அந்த பேங்க்லேயே வந்து உங்களுடைய கிழிஞ்ச நோட்டை நீங்கள் மாற்றிக்கிடலாம். அதனால் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இப்படி எந்த ஒரு கிழிஞ்ச நோட்டு இருந்தாலுமே நீங்கள் அதை பேங்க்கில் போய் வந்து மாற்றிக்கிடலாம். ரொம்ப கிழிஞ்ச நோட்டாக இருந்தால் ஸோ அதுக்குன்னு சொல்லி ஒரு அமௌண்ட் வச்சுருப்பாங்க. அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க கொடுப்பாங்க. அதுக்குன்ட்டு கார்னரில் லைட்டாக கிழிஞ்சதுக்கு அதெல்லாம் வந்து ஃபுல் அமௌண்ட்டே வந்து கொடுத்துருவாங்க. எனக்கு அப்படி தான் வந்து கிழிஞ்சிருந்தது. ஏடிஎம்மில் கிழிஞ்ச நோட்டு வந்து எடுக்கும்போது ஏடிஎம்மில் நோட்டு அதாவது பணம் எடுக்கும்போது எனக்கு அந்த கார்னரில் மட்டும் கிழிஞ்சிருந்தது. அதனால் எனக்கு உடனடியாக வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க இன்ஸ்டண்ட்டாக. ஸோ இனிமேல் யாருமே ஏடிஎம்மில் பணம் எடுக்கும்போது கிழிஞ்ச நோட்டாக வந்தால் ஒரி பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிடலாம் உடனடியாக. இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க. நன்றி.